ஆண்டவரை நோக்கி காலை ஜெபம். அன்பே உருவான ஆண்டவராகிய இயேசுவே, அன்புருவாய் வாழ்ந்து காட்டி சென்ற வள்ளலே, வாழ்வாக்கிட அழைக்கும் அன்பு தெய்வமே, ஆழம் அகலம் காண முடியாத அன்பே, இரக்கத்தின் கடலே, உம்மை ஆராதிக்கின்றோம். உமது தேவ பிரசன்னத்திற்காக இந்த காலை வேளையிலே உமது இறை சமூகம் வந்து அமர்கின்றோம். பரபரப்பாய் அலைந்து திரியும் நேரத்தை காட்டிலும் அமைதியாய் அவர் முன் அமரும் நேரமே அருமையானது. அருள் தரும் நேரம், ஆசி தரும் நேரம், தூய ஆவியின் இறை பிரசன்னத்தில் காத்திருக்கிற நேரம். இந்த நேரங்களை எமக்கு தந்தமைக்காக உமக்கு கோடி கோடி நன்றியும் புகழும் துதியும் மகிமையும் ஆராதனையும் செலுத்துகின்றோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்று காண்பது போல நாங்கள் உமக்கு செவிசாய்த்து இருந்தால், இஸ்ரேலர் தான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் நலமாயிருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன், உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன் என்று வாக்குறுதிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உமக்கு அஞ்சி உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமது நீதி நெறிகளை கடைபிடித்து வாழ்ந்தால் மேலே கூறிய ஆசீர்வாதங்கள் நம்மில் தங்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வழிநடத்திடும் இயேசுவே, இயேசு இறை அன்பு பிறர் அன்பு என்ற இரண்டையும் தேர்ந்தெடுத்து இரண்டை ஒன்றாக்கி அன்பே என்று அறிக்கையிடுகிறார். அன்பே உங்கள் ஆணிவேராக இருக்கட்டும் என்று திருத்தூதர் பவுலின் வார்த்தையும் இதனையே சுட்டி காட்டுகின்றது. கிறிஸ்தவ அன்பு கடவுளையும் அயலானையும் அன்பு செய்வதற்காக இருக்க வேண்டும் என இவ்வாறு மனித சமுதாயம் மனிதநேயம் கொண்ட கலங்கமற்ற கிறிஸ்தவ அன்பால் கனிதந்து வாழ நம்மையும் அழைக்கிறது என்ற வார்த்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி கல்வாரி இயேசு காட்டிய அன்புறவில் நாமும் வாழ்ந்து இயேசுவின் சாட்சிகளாக சான்று பகர்கின்ற வாழ்வு வாழ வேண்டி ஜெபிக்கின்றோம். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.